அன்று மாலை ஆபீஸ் முடிந்து நந்து வந்துவிட்டான். அம்மா இரவு சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். பானு வியர்வை வழியும் முகத்துடன் சேலையை இழுத்து சொருகியபடி வேலைகளை நிறைய செய்வது போல பாவ்லா செய்து கொண்டிருந்தாள். நந்து அருகில் வந்தான். பிஸியா இருக்கியா? வீட்டை க்ளீன் பண்ணுறேன். 4 பேர் வந்தா வீடு பார்க்கும்படியா இருக்கணும் இல்லையா? ராஜம் வெளியே வந்தாள். நந்து இப்போதான் வந்தியா? ராத்திரி ரவா இட்லி பண்ணட்டுமா? ஏதே ஒன்று செய்யுமா? ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? பானு குறுக்கிட்டாள். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு அம்மா பாடுபடுறாங்க. அதை புரிஞ்சுக்கலைன்னா எப்படி? நந்து, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. வந்தவன் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ புரிஞ்சுக்கல. அப்படி இல்லைம்மா. போய் குளிச்சுட்டு வா. போய் அவனுக்கு வேண்டியதை எடுத்து வைமா பானு. சரிம்மா. இருவரும் உள்ளே வந்தார்கள். அம்மாவை மைக்கி உன் பிடியில் வச்சிருக்க. அதில் தப்பில்லையே. பேசிட்டு நிற்காதீங்க. குளிங்க வாங்க. வியர்வையுடன் லேசாக ஆடை குலைந்து அவள் நின்ற தோற்றம் நந்துவை உசுப்பி விட்டது. அவளை ஆவேசமாக நெருங்க பானு தடுத்தாள். தப்பு. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது. போய் குளிங்க. எனக்கு முதுகு தேய்ச்சி விடு. சாரி, இன்னைக்கு நோ சான்ஸ். குளிங்க. தாபத்துடன் நந்து கதவை தாளிட்டான். பானு கதவில் சாய்ந்து சிரித்தாள். உன்னை என் பின்னால் அலைய விட இது பால பாடம். போக போக நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பானு, வந்துட்டேம்மா. உள்ளே ஓடினாள். சட்னியில் உப்பு சரியாக இருக்கான்னு பாரு. நீங்கள் செஞ்சுட்டு அதை நான் விமர்சிக்கிறதா? தப்பே இல்லை பாரேன். ருசி பார்த்தாள். ஓஹோன்னு இருக்குமா? அம்மா சிரித்தாள். சரி, முதல்ல நான் முகத்தை கழுவிட்டு வரேன். நீ அடுப்பை பார்த்துக்கோ. பானு தலையாட்டினாள். மாமியார் அந்த பக்கம் போனதும் சட்னியில் அவசர அவசரமாக கொஞ்சம் உப்பை அள்ளி கொட்டினாள். கலக்கி விட்டு நிமிர்ந்தாள். சற்று நேரத்தில் நந்து வந்து விட்டான். பானு, அவனுக்கு டிஃபன் கொடு. உங்கள் பிள்ளைக்கு நீங்களே பரிமாறுங்க. நான் பார்த்து ரசிக்கிறேன். ராஜம் வந்து பரிமாறினாள். நந்து ஒரு வாய் சாப்பிட்டதும் துப்பி விட்டான். என்னம்மா இது? சட்னியில் உப்பை அள்ளி கொட்டியிருக்க. வயசாகுது, உனக்கு கண் தெரியல. இனிமே நீ கஷ்டப்படாதேன்னு இதுக்கு தான் சொல்கிறேன். ராஜம் படக்கன திரும்பினாள். பானு, இங்கே வா. என்னம்மா? சட்னியில் உப்பு சரியாக இருக்குன்னு நீ சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏன் போய் சொன்ன? உப்பு அதிகம்னு சொல்லி உங்கள் மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன மன்னிச்சிடுங்க. தவறி இன்னொரு முறை நீங்கள் உப்பு போட்டிருக்கலாம். அதனால் என்ன? அழுது விட்டாள் பானு. எதுக்கு நீ இப்போ அழற? நந்து உங்களை கடுமையாக பேசுனது எனக்கு பிடிக்கல. அவரை பெற்ற அம்மா நீங்கள். அதனால் அவரை கண்டிக்க எனக்கு உரிமை இல்லை. என்கிட்ட அன்பு காட்டுறவங்களை யாரும் கடுமையாக பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது. உள்ளே ஓடிவிட்டாள் பானு. ராஜத்துக்கு ஆச்சரியம். என்னடா நந்து, இந்த பொண்ணு இப்படி இருக்கா? நல்லது தானேம்மா. சாரிம்மா, உன் மனசை புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா ராஜா நீ? உள்ளே போய் அவளை சமாதானப்படுத்துகிறா போ. சரிம்மா. நந்து உள்ளே நுழையும் சப்தம் கேட்டு பானு குப்புறப்படுத்து கொண்டாள். அதன் பிறகு ஊடலும் அவனை அலைக்கழித்தலுமாக வெகு நேரம் ஆட்டம் காட்டினாள். நந்து படிப்படியாக அவளது மாய வலையில் விழுந்து கொண்டிருந்தான். காலை 11 மணிக்கு அக்கா மட்டும் வந்தாள். பானு கதவை திறந்தாள். வாக்கா. வயிறு எரியுது. பெரிய படிப்பு படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்க வேண்டிய நீ இப்படி உட்கார்ந்துருக்கியே. நீ முதல்ல உட்காரு. காஃபி தரட்டுமா? இல்லை, சாப்பாடே சாப்பிட்றியா? சமையல் முடிஞ்சுதா? மாமியார் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே ஸ்கூலுக்கு போகிறாங்க. நீ என்னடி சொல்கிற? முழு கதையும் கேட்டால் ஆடி போயிடுவ. பானு வந்த முதல் நடந்த எதையும் விடாமல் சொல்லிக்கொண்டே வந்தாள். முடித்தாள். இதெல்லாம் நிஜமா? சத்தியம் பண்ணட்டுமா? உனக்காக வீடியோ படமாக எடுத்து வச்சுக்க முடியும்? பானு, ஒரு வகையில் பார்த்தா அவங்கள நீ ஏமாத்துற. இது நியாயமா? வயசானவங்க வீட்டு வேலை உத்தியோகம் ரெண்டையும் பார்த்துட்டு சமாளிக்க முடியுமா? இது தப்பு இல்லையா? யார் கஷ்டப்பட சொன்னாங்க? நீ என்ன சொல்கிற? நல்லா படித்த மருமகளை வேலைக்கு அனுப்பலாம் இல்லையா? நான் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு போவேன். அவங்க வாங்குறதுல 4 பங்கு சம்பளமும் கிடைக்கும். அதை நீ சொல்லு. சொன்னால் அந்த அம்மா கேட்குமா? ஈகோ மருமகள் மகனுக்கு சமமாக வேலை பார்க்குற பணம் கொண்டு வந்துட்டா அவன் கை ஓங்கிடலாம் இல்லையா? அது கூடாது. மருமகளை அடக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும். தான் மகாராணியாக ஆளணும். பிள்ளை காலம் முழுக்க காலடியில் அடிமையாக கிடக்கணும். இதுதானே பானு? அடுத்த தலைமுறையே வாழ விடாத ஜென்மங்கள். சாகுற வரைக்கும் இவங்களே ஆளணும். வீட்டுக்கு கூட ராஜம் கேசவன்னு பேர். நான் இப்போ வந்தவ. என் பேர் வேண்டாம். ஆனால் உன் பிள்ளை உழைச்சி கொண்டு வந்த பணத்தில் தானே வீடு கட்டியிருக்க. அவர் பேரில் ஒரு பாதியாவது வைக்கக்கூடாதா? ஆமாம், வீடு ஜாயிண்டாக இருக்குது. நாளைக்கு பையன் கவுத்துடுவானோன்னு பயம். பெத்த பிள்ளைய நம்பாத. இது மாதிரி ஜென்மங்கள் இந்த பூமியில் யாரை நம்ப போகுது? பானு, அக்கா, எனக்கு யார் மேலேயும் வெறுப்பில்லை. யார் பொருளுக்கும் நான் ஆசைப்படவும் இல்லை. ஆனால் இந்த அம்மாவை நியாய வழியில் போய் திருத்த முடியாது. இதோட விரலை எடுத்து தான் இதோட கண்ணை குத்தணும், உணர வைக்கணும். இது விவகாரம் இல்லையா? அக்கா, சில பிரச்சனைகளை நேரடி தாக்குதல் மூலமாக தீர்க்க முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் சரி கட்டணும், புரியுதா? அதனால் பொறுத்திருந்து பாரேன். உன் தங்கையோட சாதுரியத்தை நீயே மெச்சும் நாள் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, புரியுதா? எங்கள் மாமியார் நல்லாவே சமைப்பாங்க. வந்து டேஸ்ட் பாரு. அக்கா சிரித்தபடி உள்ளே வந்தாள். இந்த தலைமுறையில் உள்ள பெண்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நந்து உயர் அதிகாரியின் எதிரே இருந்தான். சொல்லுங்க சார், 1 வருஷ அசைன்மெண்ட் வருது மிஸ்டர் நந்தகுமார். அமெரிக்காவில் ப்ராஜெக்ட் போகிறீங்களா? நந்து பேசவில்லை. இந்திய கரன்சியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வரும். செலவு போக 1 வருஷத்தில் 25 லட்சம் ரூபாய் கொண்டு வரலாம். தலைகளாக நின்னாலும் இங்கே அதை உங்களால் சம்பாதிக்க முடியாது. விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை. எப்போ போகணும்?
நீங்கள் சரின்னு சொன்னால் 15 நாளில் ஃப்ளைட் ஏற வேண்டி இருக்கும். இன்னொரு நியூஸ், உங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு போகலாம். கம்பெனி செலவுகளை ஏற்றுக்கும். நந்து ஒரு நிமிஷம் துள்ளி விட்டான். அப்படியா? குடும்பத்தை பிரிஞ்சு வந்தால் சில பேருக்கு வேலையில் மனசு ஒட்டாதுன்னு நாங்கள் பிரிக்கிறதில்ல. அவங்களும் கூட வந்துட்டா நீங்களும் உற்சாகமாக இருப்பீங்க. அதுதானே எங்களுக்கு வேணும். சரி சார், நான் பேசுகிறேன். உங்கள் திருமதி பட்டதாரியா? என்ன மாதிரியே எம்பிஏ, அகமதாபாத்தில் கோல்டு மெடலிஸ்ட். அப்படியா? எங்கே வேலை பார்க்குறாங்க? தற்சமயம் வீட்டு நிர்வாகம்தான். என்ன சார் இது, ஒரு திறமைசாலியை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கலாமா? நமக்கே ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படுது. உங்களை விட அதிக சம்பளம் வாங்குகிற போஸ்ட் அது. நந்து பேசவில்லை. தப்பு நந்து, திறமைகளை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. சிங்கத்தை சின்ன முயல் கூண்டில் பிடிச்சி வைக்கிறது பாவம். அதை தங்கத்தட்டில் எடுத்து வைங்க, அதுதான் பெருமை. நீங்கள் படித்தவர், படிப்போட மகிமையை உணர்ந்தவர். நீங்கள் இப்படி செய்யலாமா? நந்து அவரையே பார்த்தான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போக சம்மதம் சொல்லுங்கள். உங்கள் மனைவிக்கு அங்கேயே உத்தியோகம் ரெடி. 1 வருஷத்தில் 2 பேருமா 50 லட்சம் கொண்டு வரலாம். அற்புதமான வாழ்க்கைக்கு வாய்ப்பு வரும்போது அதை இழக்கலாமா? விவேகமாக யோசனை பண்ணுங்க நந்து. சரி சார். நந்து வெளியே வந்தான். தன் கேபினுக்குள் அமர்ந்தான். 1 வருஷத்தில் செலவு போக 50 லட்சம் கிடைக்குமா? குடும்ப சென்டிமெண்ட்டுக்கு பலியாகி எதிர்காலத்தை இழக்கலாமா? நான் போவதற்கு அம்மா சம்மதிக்க மாட்டாள். பானுவும் என்னுடன் சேர்ந்து வரதுன்னா ஒரு காலம் ஒப்புக்க மாட்டா. ஆனால் அம்மாவுக்கு பயந்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இழக்கலாமா? பேசணும். இதில் கொஞ்சம் திடமாக இருக்கணும். பானுக்கிட்ட முதல்ல பேசிட்டு ஒரு முடிவு வரத்தான் வேணும். நந்துவு பெரிய தொகை என்றதும் வேகம் வந்துவிட்டது. இது வாழ்க்கையின் முக்கியமான கட்டம். எதற்காகவும் நியாயமான முடிவுகளை தள்ளி போடக்கூடாது. தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். வீட்டுக்கு தாமதமாக வந்து சேர்ந்தான். கொஞ்சமாக சாப்பிட்டான். நந்து, முகம் வாட்டமாக இருக்கு. ஆஃபீஸில் வேலை அதிகமாப்பா? ஆமாம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். தலைவலியாக இருக்காப்பா? ரொம்ப இல்லைம்மா. பானு, நீ போய் அவனுக்கு தைலம் தேய்ச்சி விடு. எனக்கு டயர்டாக இருக்குது, நானும் படுக்கிறேன். நந்து பெட்ரூமுக்குள் நுழைந்தான். பானு பின்னால் வந்தாள். நந்து கதவை சாத்தினான். பானு, இப்படி வந்து உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? பிரகாசமான எதிர்காலம் ஒன்று நம்மை தேடி வந்திருக்கு, அதை பற்றி பேசணும். சொல்லுங்க. ஆஃபீஸ் மேட்டர் முழுவதையும் நந்து ஒன்று விடாமல் பானுவிடம் சொன்னான். பானு பேசவே இல்லை. என்ன பானு பேசலை? என் கருத்தை நான் சொல்கிறேன், ஆனால் முடிவெடுக்க போகிறது அம்மா தான். சரி சொல்லு. வர வாய்ப்பை விட முடியாது. அதனால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அம்மாவை இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியாது. நான் அம்மா கூட இருக்கேன். எதுக்கு? அம்மா காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. நீ இங்கே சும்மா உட்காந்துருப்ப. அதுக்கு என் கூட வந்தால் அங்கே வேலையும் பார்க்கலாம். கை நிறைய லட்சமாக பணமும் வரும். நமக்கு எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா? சரி, பேசுங்க. அமைதியாக இருக்கிற குடும்பத்தில் அனாவசிய புயல் வீசணுமா? வீசாது பானு, நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாதே. சரி, உனக்கு என் கூட வர சம்மதம் தானே? இல்லையா பின்ன? இல்லைன்னா அம்மாவை வேலையை விட சொல்லிவிட்டு நம்ம கூடவே கூட்டிகிட்டு போயிட்டா? விளையாடுறியா? அம்மாவுக்கு கம்பெனி பணம் தராது. 2வது, காரணம் இல்லாமல் விசா வாங்க முடியாது. நீ உளராதே, நான் பார்த்துக்கிறேன். பாவம், அவங்க மனசு நோகாமல் பேசுங்க. நந்து அவள் கைகளை பிடித்து கொண்டான். உனக்கு ரொம்ப நல்ல மனசு பானு. உங்களை பெற்றவங்க அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி செய்யலாமா? சொல்லுங்கள். அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் கௌரி கிட்ட பேசலாமா? நிச்சயமாக இது நல்ல யோசனை. நாளைக்கு அம்மா போன அப்புறம் கௌரியை இங்கே வரவழைக்கலாம். அவகிட்ட மனசு விட்டு பேசலாம். நமக்காக குரல் கொடுக்க, நியாயமாக பேச, அம்மா கிட்ட தைரியமாக சண்டை போட கௌரி சரியான ஆள். அவளோட ஆலோசனை நமக்கு பக்கபலமாக இருக்கும். பானு தலையாட்டினாள். உள்ளே ஒரு உற்சாக ஊற்று பெருக்கெடுத்தது. இது நடக்க வேண்டும் என்ற பயமும் இருந்தது. கௌரி வந்துவிட்டாள். நந்து அரை நாள் லீவ் போட்டு வந்துவிட்டான். உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் கௌரி, அதான் வர சொன்னேன். ஏதாவது பிரச்சனையா? விவரத்தை நந்து கௌரியுடன் முழுவதுமாக சொல்லி முடித்தான். இவர் போகணும்னு சொல்கிறார். அம்மாவை விட்டுட்டு எப்படி கௌரி போக முடியும்? இவர் மட்டும் போகட்டும், எந்த சிக்கலும் இல்லை. கௌரி கொஞ்சம் பெருமிதத்துடன் பானுவியை பார்த்தாள். புருஷன் கூட வெளிநாட்டில் தனி கொடுத்தனம், லட்சக்கணக்காக சம்பாத்தியம். உங்களுக்கு ஆசை இல்லையா அண்ணி? இல்லைன்னு நான் போய் சொல்ல போகிறதில்ல கௌரி. ஆனால் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களையும் பார்க்கணும் இல்லையா? பணத்துக்காக ஆளாக்கினவங்கள விட முடியுமா? அண்ணி, அம்மா படுத்த படுக்கையா இல்லை. 2வது, வேலைக்கும் போயிட்டு ஓரளவு தெம்பாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி அண்ணன் போனப்போ அம்மா தடுக்கலையே. இப்போவும் அவரை தடுக்க மாட்டாங்க. உங்களை தடுப்பாங்களா? வாய்ப்பு இருக்குது. அண்ணன் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை தடுக்க அந்த கடவுளுக்கு கூட உரிமை இல்லை. புரியுதா? கௌரி, 2 பேரும் 1 வருஷத்தில் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடிஞ்சா அது சுலபமான சங்கதி இல்லை அண்ணி. குடும்பம் செட்டில் ஆகிடும். அம்மா நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. உடம்புக்கு ஏதாவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன். கிட்ட தானே இருக்கேன். அப்படின்னா 2 பேரையும் போக சொல்கிறியா கௌரி? நிச்சயமா அம்மா. நல்லபடியாக எடுத்து சொல்லுங்கள், நானும் கூடவே இருக்கேன். முதல்ல நீ பேசிடு கௌரி. சரி, நான் பேசுகிறேன். ஆனால் நந்து, உன்னை தடுக்க கண்ணீர் அது இதுன்னு 1000 அஸ்திரங்களை அம்மா உபயோகப்படுத்துவாங்க. நீ சரியாதே, திடமாக நில்லு. தாய்ப்பாசம், சென்டிமெண்ட் எல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து எதிர்கால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது கௌரி. நம்மை பெற்றவங்க பேச்சை கேட்டு சில தப்பான முடிவுகளை நாம் எடுக்கக்கூடாது. அதோட விளைவு நம்ம குழந்தைங்க முன்னால் நாளைக்கு நம்ம தலைகுனிஞ்சு நிற்க வேண்டி வரும். பானு தலையாட்டினாள். நானும் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிடுங்க.
அண்ணி இத்தனை படிச்சுட்டு வேலைக்கும் போகாமல் குடும்ப பற்றத்தோடு நீங்கள் வாழ்கிறது உசத்தி. நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். என்ன கௌரி இது? பால வந்த பெண்ணை முகம் சுருங்க வைக்கக்கூடாது. அண்ணா ப்ளீஸ், ஆஃபீஸில் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயண ஏற்பாடுகளை செய். கௌரி, யாரும் உங்கள் 2 பேரையும் தடுக்க முடியாது. தடுக்கக்கூடாது. கேட்டுட்டு செய்கிறத விட சில இடங்களில் செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறதுல தப்பே இல்லை. நந்து முகத்தில் உற்சாகம். பானுவுடன் கௌரி கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு புறப்பட்டாள். மறுநாள் ஞாயிறு. ராஜம் எழுந்து குளிப்பதற்குள் கௌரி வந்துவிட்டாள். வா கௌரி, என்ன இத்தனை சீக்கிரம்? கோயிலுக்கு போகலாம் தான், உன்னையும் கூட்டிகிட்டு போகத்தான் வந்தேன். வீட்டில் வேலை இருக்கே. சண்டே தானே, வந்து செய்யேன் வா. பானு எழுந்து வந்தாள். வா கௌரி. அண்ணி, அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமா? என்ன கேட்கணுமா? தாராளமாக கூட்டிகிட்டு போ. பானு, அவன் எழுந்தா காஃபி போட்டு கொடு, நான் வந்துடுறேன். இருவரும் கோயிலுக்கு வந்து தரிசனம் முடிக்கும் வரை கௌரி எதையும் பேசவில்லை. அதன் பிறகு பிரகாரத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அம்மா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசத்தான் கூட்டிகிட்டு வந்தேன், சொல்லுமா? கௌரி அழகாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து முழு விவரத்தையும் சொல்லி முடித்தாள். ராஜம் பேசவே இல்லை. ஏம்மா பேசலை? இதை ஏன் நந்து என்கிட்ட சொல்லாமல் உன்கிட்ட சொல்கிறான்? அதில் என்னம்மா தப்பு? நான் கூட பிறந்த தங்கை, என் கருத்து கேட்கலாம் இல்லையா? அதாவது நீ அவங்க 2 பேருக்கும் சாதகமாக இருப்பேன்னு உன்னை பிடிச்சிருக்காங்க. தப்பில்லையே, எதிரி தப்பில்லை. 2 பேரும் 1 வருஷ காலம் என்னை தனியாக விட்டுட்டு போகிறது மட்டும் நியாயமா? அம்மா, அண்ணி அதை விரும்பலை, நான் போகலை, இருக்குன்னு தான் சொல்கிறா. அதுதான் நியாயம், அவள் இருக்கணும். அப்போ நந்துவை மட்டும் அனுப்பலாமா? எனக்கு தடையில்லை. கோயிலில் வச்சு நான் கேட்கக்கூடாது, ஆனாலும் கேட்காம இருக்க முடியலை. நீ ஒரு மனுஷி தானா? கௌரி, வாழ வேண்டிய வயசில் அந்த பெண்ணை பிரித்து உன் கூட வச்சுக்கிறதுல என்ன சந்தோஷம் உனக்கு? படித்தவளை வேலைக்கு போக விடாமல் தடுத்த, அதுவே தப்பு. உனக்கு அவள் அடிபணிஞ்சு நடக்கிறா. அதெல்லாம் இல்லை, வீட்டு வேலைகளை கூட நான் தான் செய்கிறேன். அவள் மாட்டேன்னாளா? உன் பிள்ளைக்கு நீ செஞ்சாதான் திருப்தின்னு செய்கிற. கௌரி, நீ இப்போ ஆரோக்கியமாக இருக்க, வேலைக்கும் போகிற. அவளை பிரித்து வீட்டில் உட்கார வச்சு என்ன லாபம்? 2 பேருமா பல லட்சங்கள் கொண்டு வர ஒரு வாய்ப்பை நீ கெடுக்க போறியா? அவங்க எதிர்காலத்தை கெடுக்க உனக்கு என்ன உரிமை? கௌரி, அப்படி செய்யாதேம்மா. அப்படி நீ செஞ்சால் ஒன்று உன்னை எதிர்த்துட்டு 2 பேரும் போவாங்க, இல்லைன்னா உன் மேலே வெறுப்பு வரும். என் நந்துவுக்கு என் மேலே ஒரு நாளும் வெறுப்பு வராது. உளராதே, அவள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கா. உன் பிள்ளை தான் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போகணும்னு பிடிவாதமாக இருக்கான். இதை தடுத்து அவன்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சுக்காதே, புரியுதா? ராஜம் பேசவில்லை. 1 வருஷம் ஓடி போயிடும். உனக்கு நான் பக்கத்தில் தானே இருக்கேன், என்ன கவலை? இப்போதும் ராஜம் பேசவில்லை. அவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கோ, புரியுதா? வா போகலாம். இருவரும் வீடு திரும்பினார்கள். நந்துவும் குளித்துவிட்டு காத்திருந்தான். ராஜம் எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். முகத்தில் சிரிப்பில்லை. சரி, நான் புறப்படுறேன் அண்ணி. டிஃபன் சாப்பிட்டுட்டு போ கௌரி. இல்லை, வேலை இருக்கு, இன்னொரு சமயம் வரேன். அண்ணா, நீ பிடிச்ச புடியே விடாதே, திடமா இரு, புரியுதா? போய்விட்டாள். ராஜம் வெளியே வந்தாள். நந்து, கௌரி மூலமாக தான் என்கிட்ட பேசுவியா? அப்படி இல்லைம்மா. பானு, இப்படி வா. என்னம்மா, நீயும் அவன் கூட வெளிநாட்டுக்கு போகிறதா முடிவெடுத்துட்டியா? அவர் வர சொல்கிறார். பரவாயில்லை, நீ அம்மா கூட இருந்துக்கோன்னு சொன்னால் இருந்துருவியா? நிச்சயமாக இருப்பேன். ஏண்டி வேஷம் போடுற? அவனை தூண்டிவிட்டு நீ நாடகம் ஆடுறியா? பானுவின் முகம் மாறியது. நினச்சேன், படித்த பொண்ணு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இத்தனை பவ்யமாக இருக்காளேன்னு சந்தேகப்பட்டேன். ஊமை கூட்டானாட்டம் அமைதியாக இருந்து கழுத்தை அறுத்துட்டியே. நந்து எழுந்து வந்தான். உன்கிட்ட இத்தனை நாள் பாசமாக இருந்த பானுவை ஏம்மா இப்படி பேசுகிற? அது பாசம் இல்லடா, வேஷம். திட்டம் போட்டு என்னை கவுத்துருக்கா. உன்னை தூண்டிவிட்டு தானும் வெளிநாட்டுக்கு போக திட்டம் போட்டிருக்கா. நிறுத்துமா, இந்த வெளிநாட்டு பயணம் வரும்னு எனக்கே தெரியாது. எங்கள் ஆஃபீஸ் சங்கதி பானுவுக்கு எப்படி தெரியும்? ஆத்திரத்தில் உளராதே. நான் எப்படி தனியாக இருப்பேன்? துணைக்கு ஒரு அம்மாவே ஏற்பாடு பண்ணுறோம். கௌரி வந்து பார்த்துப்பா. இதுக்கு மேலே என்ன வேணும்? திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 1 வருஷம் ஓடிடும். என்ன சொல்கிற? நீ முடிவெடுத்துட்ட? ஆமாம்மா. 2 பேருமா போக போகிறீங்க? நிச்சயமா. நீ எனக்கு ஒரே மகன். நான் வாழ்கிறதே உனக்காக தான். நீ போன நேரம் என் கதை முடிஞ்சிட்டா கொல்லி போடக்கூட பிள்ளை இல்லாமல் நான் போக வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? அம்மா, சென்டிமெண்ட்டை போட்டு நீ என்னை தாக்காதே. அப்படி எதுவும் நடக்காது. அட, அதுதான் யோகம்னு யாரால் தடுக்க முடியும்? ராஜம் நிலைகுலிந்தாள். நந்து ஒரு நொடி போல நின்றுவிட்டு வேகமாக உள்ளே போனான். கதவோரம் பானு நின்றாள். ராஜம் அவள் அருகில் வந்தாள். உன்னை நல்லவன் நினச்சி நான் ஏமாந்துட்டேன். உன் நிறம் தெரிஞ்சு போச்சு. அம்மா, அவசரப்பட்டு என் மேலே கோவப்படாதீங்க. நிறுத்திடி, வேஷம் தொடர வேண்டாம். இனிமே கலைச்சிடு. இதை பாருங்க, நான் நிறைய படித்தும் உங்கள் பேச்சை மதித்து வேலையை விட்டேன். நான் உங்களுக்கு எதிராக எதையும் செய்யலை, இப்போ வரைக்கும் செய்யலை. அப்படியா? சந்தோஷம். என் பிள்ளைய அவனுக்கே தெரியாமல் அழகாக என்கிட்டேருந்து பிரிச்சிட்டியே. இதை ஒரு புத்திசாலித்தான் செய்ய முடியும். உங்கள் பிள்ளை உங்களை விட்டுட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். இதுக்கு முன்னால் அவருக்கு வாய்ப்பு வந்தப்போ நீங்கள் அனுப்பலையா? அது வேற கதை. இல்லை, அப்போ அவர் தனி மனுஷன். இப்போ நான் வந்துட்டேனே, என்னையும் அவரையும் பிரித்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? ராஜம் ஆடி போனாள். தன் பிள்ளையை நிஜமாவே நேசிக்கிற தாய் அவனை வாழ விடணும். நீங்கள் தடுக்கிறீங்க. நீங்கள் உண்மையான அம்மா தானா? பானு, நீயா பேசுகிற? நான் தப்பாக பேசலை. இப்போ கூட உங்கள் பக்கம்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கேட்ட கேள்விகளை நாளைக்கு ஊர் கேட்கும். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? தலை குனிஞ்சு நிற்கணும். ராஜம் படக்கன நிமிர்ந்தாள்.
நிறுத்தடி, இந்த ராஜம் தலை குனிஞ்சதா சரித்திரமே இல்லை. வேண்டாம், நானும் அதை விரும்பல. இதை பாரு, உடைச்சு சொல்கிறேன். ஒரு வருஷத்தில் கண்காணாத தேசத்தில் தனி குடித்தனம் நடத்தி நிரந்தரமாக என் பிள்ளைய உனக்கு அடிமையாக்கிக்க நீ திட்டம் போட்டுட்ட. நான் விடமாட்டேன். உங்கள் 2 பேரையும் போக விடமாட்டேன். பானு நிமிர்ந்தாள். 27 வருஷமாக உங்களுக்கு அடிமையாக இருந்து அவருக்கு போர் அடிச்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு எனக்கு அடிமையாக இருக்கட்டுமே. பானு, நீயா பேசுகிற? நான் பேச வேண்டாம்னு தான் பார்த்தேன். பேச வச்சிட்டீங்க. இதை பாருங்கள், நீங்கள் இல்லை, உங்களை படைச்ச கடவுளே வந்தாலும் உங்கள் பிள்ளை கூட நான் போகிறத தடுக்க முடியாது. சவால் விடுறியாடி? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த தடையும் இல்லை. ராஜம் சூடாகி விட்டாள். நீ அப்பாவின்னு நினச்சி நானே ஏமாந்துட்டேன். படித்த பெண்ணை சமையல் கட்டில் முடக்கி போடுற மாமியார்கிட்ட அப்பாவியா ஒரு மருமகளால் எப்படி இருக்க முடியும்? இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. விடுங்க, விரும்பும்போது பேசுங்க. ஆனால் 15 நாளில் பேசிடுங்க. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் வெளிநாட்டுக்கு போன அப்புறம் வாரம் ஒரு தடவை பேசுகிறோம், சரியா? ராஜம் நிற்க முடியாமல் கொந்தளித்தாள். சரையலென உள்ளே போய்விட்டாள். பானுவின் இதழ் கடையோரம் மெல்லிய சிரிப்பொன்று பூத்தது. அலுவலகத்தில் நந்து தன் சம்மதத்தை சொல்லிவிட்டான். மறுநாள் பானுவை அழைத்து வர சொன்னார்கள். அன்று இரவு பானுவிடம் விவரத்தை நந்து சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு வந்துவிட்டான். பானு அவன் நெருங்கி, நான் வரலிங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. விளையாடுறியா பானு? இல்லைங்க, நான் எத்தனை அடிபணிஞ்சு போனாலும் உங்கள் அம்மாவோட டார்ச்சர் தாங்கல்ல. எதுக்கு இத்தனை வேதனை? உங்கள் 2 பேரையும் பிரித்து என்ன கெட்ட பேர் எனக்கு வேண்டாம், நான் வரல. நந்து அவளையே பார்த்தான். இதைவிட ஒரு பெண் பணிஞ்சு போக முடியுமா? எனக்கு தெரியல. என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது பிடிக்கல. இனிமேல் தாறுமாறா என் மேலே உங்கள் அம்மா பழியை போடுவாங்க. நீங்கள் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் நம்புவீங்க. நமக்குள்ள பிளவு உண்டாகும். தேவைதானா? பானு, உன்னை நான் முழுசாக நம்புகிறேன். நீ கவலைப்படாதே, போதுமா? இத்தனை நாள் இந்த வீட்டில் நீ எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட நான் அம்மாவுக்கு துணையாக இருக்கேன்னு தான் சொல்கிறேன். இதை நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதே, என்கிட்ட விட்டுரு. ராஜம் வேலை முடிந்து வீடு திரும்பினாள். பானு சமையல் கட்டில் இருந்தாள். நந்து வீட்டில் இருக்கானா? மொட்டை மாடியில் இருக்கார். ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத நீ வேஷம் போடுறியா? உன் புருஷன் கண்ணை கட்டுறியா? பானு திரும்பினாள். அப்படியே இருக்கட்டுமே. உங்கள் மகனை எப்போவும் நீங்களே மடியில் வச்சுக்க நினச்சா நான் மட்டும் சும்மா இருப்பேனா? அடிப்பாவி, உன்னை நான் பார்த்துக்கிறேன்டி. வேகமாக படியேறி ராஜம் மாடிக்கு வந்தாள். நந்து கண்களை மூடி மல்லாந்து படுத்திருந்தான். நந்து, வாமா உட்காரு. உன்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும், சொல்லுமா? பானு நல்லவே இல்லை, நாடகம் ஆடுறா. நான் புரிஞ்சுக்கல அவள் வேஷத்தை. அவள் பேச்சில் மயங்கி இந்த அம்மாவை விட்டுறாதப்பா. நந்து பேசவில்லை. என்னடா பேசாமல் இருக்க? அவளை வெளிநாட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போகாதே. என் பேச்சை மீறி நீங்கள் 2 பேரும் போனால் என்னை நீங்கள் பார்க்குறது அதுதான் கடைசியாக இருக்கும். அம்மா, ஏன் இப்படி நடந்துக்கிற? இத்தனை அமைதியான ஒரு நல்ல மருமகள் கிடச்சும் உன்னால் அவளோட சேர்ந்து ஏன் வாழ முடியலை? நந்து, அப்படி நினைக்காதே. என்கிட்ட உன் பொண்டாட்டி சவால் விடுறா. என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதா சவால். நான் உன்கிட்ட பாசத்தை பொழிஞ்சிருக்கேன், அதை நீ மறந்துட்ட. அவ விரிச்ச மோக வலையில் நீ விழுந்துட்ட. நந்து, ஒரு தாய் மனசை நோகடிக்காதே. ஆளத் தொடங்கினாள். அம்மா, நாடகம் பானு ஆடலை, இப்போ நீ தான் ஆடுற. கண்ணீரை காட்டி என்னை கரைக்க பார்க்காதே. நான் இதுக்கு மயங்க மாட்டேன். தன் பிள்ளை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற எந்த ஒரு தாயும் அவனோட எதிர்காலத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டா. நான் உன்னை தடுக்கலை. அவளை தடுக்கிறது எப்படிமா நியாயம்? என் கூட வாழத்தான் அவள் வந்திருக்கா. அதை நீ புரிஞ்சுக்கணும். கௌரியை விட்டுட்டு மாப்பிள்ளை போனால் நீ சம்மதிப்பியா? உன் மகளுக்கு ஒரு நியாயம், வந்தவளுக்கு வேறொரு நியாயமா? ராஜம் பேசவில்லை. நீயும் வேலை பார்க்குற, தக்க துணையை உனக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போவோம். கௌரியும் இருக்கா. இதை பாரு, நாங்கள் 2 பேரும் போகிறதா தீர்மானமாக நான் முடிவெடுத்தாச்சு. அதுக்கு உன் மனசை நீ தயார் செஞ்சுக்கோ. ராஜம் ஆடி போனாள். குடும்பம்னா நாளும் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் கண்டு சவால் விட்டுட்டு பகையாக நினைக்க தொடங்கினா நிம்மதியே இருக்காது, புரியுதா? நந்து எழுந்தான். அருகில் வந்து அம்மாவின் தோளில் கைப்பதித்தான். காமத்துக்கு ஒருத்தி வேணும்னு நினச்சா அதுக்கு மனைவி தேவையில்லை. வெளியில் போய் பசியை தீர்த்துக்கலாம். ஆண்கள் எல்லாரும் உடம்பு ஆசையில் தான் மனைவியை ஆதரித்து அம்மாவை விரட்டுறாங்கன்னு யார் வேணுனாலும் பேசட்டும். ஒரு டீச்சராக உள்ள நீ அதை சொல்லக்கூடாது. உன் பிள்ளையான நான் அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும். இல்லடா நந்து, அம்மா சராசரியாகவே இருக்காதே. யார் வந்தாலும் போனாலும் உன் விடத்தை யாரும் பிடிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. வேகமாக உள்ளே போய்விட்டான். ராஜம் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றாள். பள்ளிக்கூடத்தில் ராஜம் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தாள். அவளுடன் வேலை பார்க்கும் கற்பகம் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ராஜம் கற்பகத்திடம் எல்லாம் சொல்லியிருந்தாள். நேற்று மகன் பேசியதையும் சொன்னாள். ராஜம் இங்கேயே அவள் கிழிச்சக்கோட்டை தாண்டதில்லை. 1 வருஷம் சுதந்திரமாக தனி குடித்தனம் நடத்திட்டா. 2 பேரும் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்லை. இப்போவே ஆசை தீர பார்த்துக்கோ. ராஜம் ஆடி போனாள். அப்படியா சொல்கிற? இதை பாரு, உன்கிட்ட சவால் விட்ட உன் மருமகள் எதுக்கு தான் துணிய மாட்டா? நிச்சயமா இதில் நீ தோற்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். எப்படி? நான் பெத்த மகனே என் பக்கம் இல்லையே கற்பகம். நல்லபடியாக பேசி பார்த்துட்ட. அன்புக்கு கட்டுப்படலைன்னா அடாவடிதான். அடாவடியா? என்னைக்கு புறப்படுவாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோ. சரி, அதுக்கு முதல் நாள் சரியாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுரு. முடியுமா? முடியணும். உனக்கு நான் சொல்லித்தரேன். உன்னை விட்டு 2 பேரும் நகர முடியாதபடிக்கு செய்ய முடியும். ஆச்சரியமாக இருக்கே.
ஆனால் இப்போ எதையும் காட்டிக்காதே. நீ மனசு மாறி அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக அனுப்புகிற மாதிரி பிளேட்டை மாற்று. 2 வாரம் உருகு. இதுவும் உனக்கு சாதகமாக அமையும். உன் மருமகள் விமானம் ஏறிடுவாளா? கற்பகம், நான் மட்டும் அவளை தடுத்து நிறுத்திட்டேன். நீ கேட்டதை தரேன். எதுவும் வேண்டாம். நீ என் தோழி. சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும். இன்னையிலிருந்து கவனமாக நடந்துக்கோ. கோட்டை விட்டுறாதே. சரி கற்பகம். ராஜம் மாலை வீடு திரும்பும்போது மல்லிகைப்பூ, பலகாரங்கள் என வாங்கி வந்தாள். இருவரும் இல்லை. 7 மணிக்கு நந்துவும் பானுவும் வீடு திரும்பினார்கள். பானு முகத்தை கழுவிட்டு வா, உனக்கு பிடிச்ச குண்டு மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். பானு பார்த்தாள். நந்துவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். நந்துவுக்கு ராஜம் காஃபி தயார் செய்து கொண்டு வந்தாள். சாப்பிடுப்பா. பானு வந்தாள். ராஜம் பூ சூட்டி விட்டாள். 2 பேரும் என் மேலே கோவமாக இருப்பீங்க. இனிமே கோவத்துக்கு அவசியம் இல்லை. நீ என்ன சொல்கிற? நீங்கள் 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகிறத நான் தடுக்கலப்பா. அம்மா உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு ஒரு வேதனையில் அப்படி நடந்துக்கிட்டேன். தாறுமாறாக பேசிட்டேன். நிறைய யோசித்தப்ப நான் தப்பு செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உணர்ந்துட்டேன். நீங்கள் போகிறதில்ல எனக்கு தடையே இல்லை. நந்துவால் நம்ப முடியவில்லை. நீ நிஜமாக தான் சொல்கிறியாம்மா? கண்ணா, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண மனுஷி தானே. தனிமையை தாங்கிக்க முன்னே இந்த சக்தி இப்போ இல்லை. வயசாகுது இல்லையா? ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நசுக்க எனக்கென்ன உரிமை? அதான் உணர்ந்துட்டேன். நந்து பானுவை ஒரு முறை பார்த்தான். தேங்க்யூம்மா. உங்கள் பயண ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. 1 வருஷம் ஓடிடும். இப்போ தான் நீ என்னோட அம்மா. நான் நாளை முதல் லீவு போட போகிறேன். என் மருமகள் கூட நான் 10 நாள் இருக்கணும். நீங்கள் போயிட்டா நான் தனிமரம் தானே. சரிம்மா. நந்து உள்ளே போய்விட்டான். பைப் திறந்து அவன் குளிக்கும் சத்தம் கேட்டதும் பானு அருகில் வந்தாள். மாமியாரை யாரை கவுக்க இந்த புது நாடகம்? ராஜம் நிமிர்ந்தாள். இல்லை பானு, நான் நடிக்கலை, நிஜமாவே பேசுகிறேன். நீ நம்புனா நம்பு. உள்ளே போய்விட்டாள். பானுவுக்கு குழப்பமாக இருந்தது. இது மாதிரி பேசினால் கோபம் வராமல் அமைதியாக பதில் வருகிறதே. நிஜமாகவே திருந்தி விட்டார்களா? இருக்காது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விமானம் ஏறும் வரை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நந்துவிடம் இனி ஜாக்கிரதையாக பேச வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.